வணக்கம் நண்பா. உங்ககிட்ட யாராவது வந்து டிஃபரன்சியேஷனை ஒரு 15 மினிட்ஸ்ல பக்காவா சொல்லி தர முடியும் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? நான் இப்ப சொல்லி தரப்போறேன். நம்ப முடியல? எப்படின்னு தானே கேக்குறீங்க. சிம்பிளா ஒரு லாஜிக் சொல்றேன், நல்லா கவனிங்க. நீங்க 11th 1 இயர் நீங்க படிச்சது சாப்டர் 10ல உங்களுக்கு டிஃபரன்சியேஷன் இருக்கும், கரெக்டா? அந்த 10th சாப்டர்ல லிட்டரலா என்ன சொல்ல வரான்றத இந்த 15 மினிட்ஸ்க்குள்ள நான் சொல்லி கொடுத்துட்டேன்னா நீங்க 12th எங்க டிஃபரன்சியேஷன் கேட்டாலும் அசால்ட்டா எழுத முடியும்ல. அந்த 15 மினிட்ஸ்ல இப்ப நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். நீங்க ஜஸ்ட் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பார்த்தா மட்டும்தான் டிஃபரன்சியேஷன் தான் இவ்வளவுதானா, இவ்வளவு ஈஸியா, இதை எப்படி நான் மிஸ் பண்ணேன் அந்த அளவுக்கு ரியாக்ஷன் கொடுக்குற அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 15 மினிட்ஸ் கழிச்சு உண்மையாவே டிஃபரன்சியேஷன் உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பிகாஸ் நீங்க உங்களுக்கு உண்மையாவே புரிஞ்சாதான் நான் உண்மையா சொல்லி கொடுத்தது கரெக்டா இல்லையான்றது எனக்கு தெரியும். சோ புரியலனாலும் சரி புரிஞ்சாலும் சரி கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு தெரியும் இன்னும் என்னோட டீச்சிங்கை நான் இம்ப்ரூவ் பண்ண முடியும். சோ போகலாமா? சேலஞ்ச ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு டிஃபரன்சியேஷன், இன்னும் கொஞ்ச நாள்ல இன்டகிரேஷன் அண்ட் ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னு போய்கிட்டே இருக்கலாம் பேசிக்ஸ்ல. சோ ஸ்டார்ட் பண்ணலாம். நான் உங்க கிரீஷ், இது உங்கள் GI மைண்ட் செட் சேனல். சரி, ஓகே நண்பா, சேலஞ்ச ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹெட்டிங்லயே நான் சொன்ன மாதிரி டிஃபரன்சியேஷனை 15 மினிட்ஸ்ல நீங்க 11th அந்த 1 லெசனை படிச்சதை கம்ப்ளீட்டா சொல்லி தரப்போம். சோ டிஃபரன்சியேஷன்னா என்னது அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டணும்ல. சோ அதுக்கு அடுத்து தான் நான் அதை பத்தி எல்லாமே இது பண்ண முடியும். சரி, நம்ம 10th மேக்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். 10th மேக்ஸ்ல நீங்க எல்லாரும் இப்படி ஒன்று படிச்சிருப்பீங்க. ப்ரோ இப்படி ஒண்ணு எல்லாம் படிக்கலையே ப்ரோ, இந்த மாதிரி நிறைய படிச்சிருக்கோமே. கரெக்ட் தான். y is equal to 4x. இது என்னன்னு சொல்லுவோம்? லிட்டரலி அல்ஜிப்ரா. அல்ஜிப்ரால ஒரு ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன், கரெக்டா? சரி, இப்ப இத டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். இந்த வீடியோ எண்ட்ல இது எவ்வளவு ஈஸியா டிஃபரன்ஷியேட் பண்ணலான்றதை விட இப்பயே நான் உங்களுக்கு இது சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. எப்பவுமே டிஃபரன்ஷியேஷன் பண்றோம்னா என்ன பண்ணணும்ன்றத சொல்றேன். LHS தனியா பண்ணலாம், RHS தனியா பண்ணலாம். y டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா எப்படி எழுதணும்னா dy by dx. இந்த ரைட் ஹேண்ட் சைடுல டிஃபரன்ஷியேட் பண்றதை தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். லிட்டரலா சொல்றேன், உங்களுக்கு என்ன கொடுத்தாலும் ஈஸியா டிஃபரன்ஷியேட் பண்ற அளவுக்கு நான் பண்ணேன். இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். ஏன்னா ப்ரோ சிம்பிளான எக்ஸாம்பிள் மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டிங்களா, பக்காவா உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரி என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தாலும் ஃபாலோ பண்ற அளவுக்கு சூப்பரா சொல்லி தரேன். சோ கவலைப்படாதீங்க. ஜஸ்ட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்படி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுப்பான்னு உங்களுக்கு கேட்பாங்க. அப்படி பண்ற பட்சத்தில் நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல அதோட ரெப்ரசன்டேஷன், டிஃபரன்ஷியேஷன்னா எப்படி எழுதணும்னு தெரியணும்ல, அதை தான் சொல்லியிருக்கேன். தீனா டிஃபரன்ஷியேஷன், என்ன வேரியபிள் ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கோ அதை கீழே போட்டுறணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஜஸ்ட் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிடணும். அதை தான் dy by dx. dy by dx தான் டிஃபரன்ஷியேஷன் சொல்லுவோம். சூப்பரா? ஓகேவா? சோ டிஃபரன்ஷியேஷன்னாலே என்னதான் சொல்லணும்? dy by dx அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பக்கா. இல்லனா ப்ரோ ரைட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்குன்னு பாரு, அதை கீழே போடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்குன்னு பாரு, அதை மேல போடு. ரெண்டு சைடு கீழே d போட்டானா முடிஞ்சு போச்சு. இப்படிதான் டிஃபரன்ஷியேஷன் எழுதணும். ரைட் ஹேண்ட் சைடு எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றலாம்ன்றத தான் இந்த வீடியோ ஃபுல்லா. சரி, இப்ப டிஃபரன்ஷியேஷன்னா என்னன்னு தான் சொல்லணும், dy by dx. முதல் விஷயம் உங்களுக்கு லிட்டரலி தெரியலனா கூட நான் சொல்லிட்டேன். சரி, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எது சொல்லி கொடுத்தாலும் ஒரே லாஜிக் தான், ஃபார்முலாஸ். இந்த ஃபார்முலாஸை தான் இப்ப நம்ம கத்துக்க போறோம். இங்க பாரு, ஃபார்முலான்னு சொன்னோடனே எத்தனை ஃபார்முலா இருக்கு? 14 ஃபார்முலா இருக்கா? டிஃபரன்ஷியேஷன்ல நீ யூஸ் பண்ணி படிக்க போறதே இந்த 14 ஃபார்முலாஸ் மட்டும்தான். இந்த 14 ஃபார்முலாஸ் தெரிஞ்சுச்சுன்னா உனக்கு டிஃபரன்ஷியேஷன் ஓவர். ஏன்னா இந்த 14 ஃபார்முலால மட்டும்தான் உனக்கு டிஃபரன்ஷியேஷன் வரும், வேற எதை பேஸ் பண்ணியும் வராது. அப்ப நீ என்ன பண்ணிக்கணும், இந்த 14 ஃபார்முலாவை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோ, ஓகேவா? இப்ப இந்த 14 ஃபார்முலாஸ பக்காவா படிச்சிடணும். இதை படிச்சிட்டனாலே நீ டிஃபரன்ஷியேஷன் 50% ஓவர். சூப்பரா? சரி, ஓகே. இப்ப நீ இந்த வீடியோ பாக்குறதுனால உனக்கு நான் இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு படிக்கிறதுக்கு ஈஸியா மெத்தடும் சொல்லி தரேன். அதை இங்க வேணும். கேனா என்னது ப்ரோ? கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்டை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. இது ஏன் வருது அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஒருவேளை இதுக்கெல்லாம் ஏன் ப்ரோ இந்த ஃபார்முலாஸ்லாம் இப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரீசன் நான் தனியா சொல்றேன். பிகாஸ் நமக்கு இப்போதைக்கு ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 4 டிஃபரன்ஷியேட் பண்ணு கேட்டா 0, 7 டிஃபரன்ஷியேட் பண்ணு 0, 9 டிஃபரன்ஷியேட் பண்ணு 0. ஏன்னா இது எல்லாமே கான்ஸ்டன்ட். இது பக்கத்துல ஏதாவது எக்ஸ் ஒய்னு ஏதாவது இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. அதனால அதெல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. சோ கான்ஸ்டன்ட் நம்ம எங்க கேன்னு எழுதிருக்கோம். எக்ஸ் பவர் n அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸ் எல்லாருக்கும் தெரியும் வேரியபிள். அப்ப என்ன ப்ரோ அப்படின்னா பெண்ணு மாத்திக்கலாமா? எல்லாமே ப்ளூல இருக்கு. சரி, ஓகே.
இப்ப எக்ஸ் இங்க இருக்கா, எனக்கு பதிலா நீ என்ன நம்பர் வேணா போடணும். என்ன இங்க வந்து நம்பரை ரெப்ரசென்ட் பண்ணும். ஒன்னு 2 போடலாம், இல்ல 3 போடலாம், இல்ல 4 போடலாம், இல்ல 5 போடலாம், என்ன வேணா போடலாம். சரி, let us take x power 4. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஃபார்முலா என்னது? nx power n minus 1. 4 முன்னாடி கொண்டு வரணுமா? என்ன வந்துருச்சு? x போட்டேன், n minus 1 அப்படின்னா 4ல 1 மைனஸ் பண்ணு 3. that's all. so 4x cube டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டேன். பாத்தியா, ரெண்டா ஃபார்முலா சூப்பரா சொல்லி கொடுத்துறேன். log x ன்னு வந்துச்சுன்னா 1/x முடிஞ்சு போச்சு. அடுத்து a power x னா இது என்ன ஃபார்முலா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, a power x டிஃபரன்ஷியேட் பண்ண சொன்னாங்கன்னா, அதாவது x மேலையும் a னா இந்த இடத்துல கான்ஸ்டன்ட். எதெல்லாம் கான்ஸ்டன்ட் நான் உனக்கு இங்க சொல்லிடுறேன் பாரு. என்னனாலும் கான்ஸ்டன்ட். அதே மாதிரி லாஸ்டா இன்னொன்னு சொல்லி கொடுத்தானே, k நாலும் கான்ஸ்டன்ட். அப்ப எதுதான் உனக்கு வேரியபிள்? x மட்டும்தான். அவ்வளவுதான். x and y, that's all. a power x ஆனதா is equal to a power x போட்டு log a. இதுதான் ஃபார்முலாவோட ஆன்சர். e power x ன்னு ஒன்னு இருக்கே ப்ரோ, அதுக்கு ஆன்சர் e power x ன்னு தப்பா எழுதிருக்கீங்க. டிஃபரன்ஷியேஷன் வேற ஆன்சரே கிடையாதா? e power x டிஃபரன்ஷியேட் பண்ணா e power x தான் வரும். அவ்வளவுதான். இவ்வளவுதான்டா உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய ஃபார்முலா. பிகாஸ் மிச்சம் எல்லாமே ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாஸ். இதை நீ உட்காந்து படிக்க தான் செய்யணுமே தவிர்த்து இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில்லை. இந்த மொதல் 5 ஃபார்முலா மட்டும் தான். அதுலயே இந்த 5ஆவதுல நீ படிக்க தேவையில்ல. இந்த 4 ஃபார்முலா தான் கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். மிச்சம் எல்லாமே உனக்கு லாஜிக் தான். sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x, cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா ரிவர்ஸ் வரும், ஆனா மைனஸ் sin x. tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா secant square x, secant x டிஃபரன்ஷியேட் பண்ணா secant x tan x, cosecant x டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் cosecant x cot x, cot x டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் cosecant square x, sin inverse x, cos inverse x, tan inverse x. இதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுதுல? இது வெறும் ட்ரிக்னாமெட்ரி, இது இன்வர்ஸ் கீழே எழுதும். அதனால இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா. சோ sin inverse, cos inverse x, tan inverse x ஓட ஃபார்முலாவோட ஆன்சர் இங்க கொடுத்திருக்கேன். இதுல 1 divided by root of 1 minus x square. இங்க ஜஸ்ட் மைனஸ் மட்டும் போட்டா போதும். இங்க இந்த மைனஸை தூக்கிட்டு இந்த ரூட்டை தூக்கிட்டு இந்த மைனஸையும் தூக்கிட்டு ஜஸ்ட் பிளஸ் போட்டேன்னா வந்துச்சு. இப்ப இந்த 3 ஃபார்முலா பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். இந்த 4 ஃபார்முலா நீ படிக்கணும்னு சொன்னேன். 5ஆவது ஃபார்முலா ஈஸி, இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அண்ட் ஃபைனலி சோ இப்போ உனக்கு இந்த 14 ஃபார்முலாஸ் பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிருச்சா? சோ உனக்கு ஜெனரலா பேசிக்ஸ் ஃபார்முலாஸ் இந்த 14 தான். இந்த 14 தாண்டி உனக்கு 12th மேக்ஸ்ல எந்த ஃபார்முலாஸுமே வராதுன்ட்டேன் டிஃபரன்ஷியேஷனுக்கு. சோ இந்த 14 ஃபார்முலாஸை பக்காவா படிச்சுக்கோ. சரி, ஃபைனலி இப்போ நம்ம ஃபார்முலாஸ் எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு. டிஃபரன்ஷியேஷனை எப்படி ஈஸியா பண்றதுக்கு 3 ஸ்டெப் தான். முதல் ஸ்டெப் பேசிக் ஃபார்முலா கத்துக்கணும். கத்துக்கிட்டியா? இப்போ நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போதைக்கு நீ படிக்கலனாலுமே உனக்கு தெரியும் பேசிக் ஃபார்முலா இந்த 14 தான். 14 ஃபார்முலாஸ் தான் மேட்ரு. அடுத்து படிச்சு முடிச்சிட்டல, இப்ப படிச்சு முடிச்சதை வச்சு உனக்கு நான் சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி தரட்டா, இல்லனா நெக்ஸ்ட் ஸ்டெப்பை டைரக்டா சொல்லி தரட்டா? இல்ல ப்ரோ, எனக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிதா அப்படின்னு கேட்டீங்கன்னா சூப்பரா சொல்லி தரலாமே. x power 10 டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க பாப்போம். என்ன ஃபார்முலா கண்டுபிடி. x power n ப்ரோ, சூப்பரா. இப்ப ஃபார்முலா ஆன்சர் என்ன? nx power n minus 1. இங்க n என்னது? 10. அப்ப 10 முன்னாடி போடு, x இங்க போடு, இதுல 1 மைனஸ் பண்ணும். அதானே இங்க கொடுத்திருக்கான். 10 minus 1 மேக்ஸ், அவ்வளவுதான். 9 டிஃபரன்ஷியேட் பண்ணிட்ட, சூப்பர், அவ்வளவுதான். ஓகேவா? சோ பேசிக் ஃபார்முலாக்கு ஒரு எக்ஸாம்பிள் உனக்கு அழகா சொல்லி கொடுத்துட்டேன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாமா? இன்னும் 2 ஸ்டெப் தான். 2ஆவது ஸ்டெப் இப்பவே வந்தாச்சு. பேசிக் ஃபார் ஆபரேஷன்ஸ். காலங்காலமா மேக்ஸ்ல ஆபரேஷன் சொன்னாலே 4 விஷயம் தான். யார் யாரு? அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். சூப்பரா. அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். ப்ரோ, இந்த 4 தெரியாம எப்படி ப்ரோ இருக்கும்? இதுக்கும் டிஃபரன்ஷியேஷனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இப்ப சொல்லி தரப்ப. இப்ப x power 4, x power 5 டிஃபரன்ஷியேட் பண்ணு பாப்போம். எப்படி பண்ணணும்னா, இது அடிஷன் ஆபரேஷன், நடுவுல பிளஸ் இருக்கா, இதை தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இதை தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணி ஆட் பண்ணணும். x power 4 டிஃபரன்ஷியேட் பண்ணா 4x cube, சேம் ஃபார்முலா. நடுவுல என்ன இருக்கு? பிளஸ். இதை டிஃபரன்ஷியேட் பண்ண 5x power 4. இதுதான் அடிஷன் ஆபரேஷன். சரி, ஓகே ப்ரோ, இதே எக்ஸாம்பிள் அப்படியே மைனஸ்க்கு மாத்துறாங்க. நடுவுல மைனஸ் போடு. சோ நடுவுல என்ன இருக்கோ அதை போட்டுட்டு ஜஸ்ட் தனித்தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ஆன்சர் கிடைச்சிடும். அடிஷன், சப்ட்ராக்ஷன் பக்காவா புரிஞ்சுச்சா? இன்னும் மிச்சம் என்ன இருக்கு? மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். சூப்பரா சொல்லி கொடுக்குறேன் பாரு. அதை இப்ப கவனி. மல்டிப்ளிகேஷனுக்கு ரூல் என்னன்னா,
சரி let us take ரெண்டு ஃபங்க்ஷன் மல்டிப்ளைல இருக்கு. ப்ரோ ஃபங்க்ஷன்னா என்ன சொல்றீங்க அப்படின்னா உனக்கு சிம்பிளா சொல்லித்தரேன், நல்லா கவனி. இப்ப ஒரே ஒரு பேசிக் ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணா அது ஒரு ஃபங்க்ஷன். ரெண்டு பேசிக் ஃபார்முலாவை இன்க்ளூட் பண்ணா அது டூ ஃபங்க்ஷன். உனக்கு சிம்பிளா சொல்லணும்னா இந்த இடத்துல ஒரு e பவர் x இருக்கு. இந்த e பவர் x ஓட sin x மல்டிப்ளை பண்றேன். இப்ப இதுவும் ஒரு பேசிக் ஃபார்முலா, இதுவும் ஒரு பேசிக் ஃபார்முலா. இந்த ரெண்டு பேசிக் ஃபார்முலாவும் சேர்ந்து இருக்கு பத்தியா? அதனால இது ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு ஃபங்க்ஷன். சோ ஃபங்க்ஷன்னா என்னது? எல்லா பேசிக் ஃபார்முலாஸையும் தான் நான் ஃபங்க்ஷன் சொல்றேன். இது ஒரு ஃபங்க்ஷன், 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 இது ஒரு ஃபங்க்ஷன். இப்ப u ஒரு ஃபங்க்ஷன், v ஒரு ஃபங்க்ஷன். இந்த ரெண்டுத்தையும் என்ன பண்றோம்? மல்டிப்ளிகேஷன் ஆபரேஷனால மல்டிப்ளை பண்றோம். இப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவாங்கன்னு இப்ப சொல்லி தரேன். சோ uv மல்டிப்ளைல இருந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுன்னு சொன்னாங்கன்னா u v dash plus v u dash. ப்ரோ புரியலையே? டேஷ்னா என்னது? ஒண்ணும் இல்ல, பேசிக் ஃபார்முலா யூஸ் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணி ஃபைனல் ஆன்சர் வருதுல்ல, அதுதான் v dash, அதுதான் u dash. இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். என்ன எக்ஸாம்பிள்னா எடுத்துக்கோங்க. லெட் அஸ் டேக், நான் அப்ப சொல்லி கொடுத்த e பவர் x sin x எடுத்துக்கலாம். சரி, இங்க u v dash plus v u dash. u இங்க என்னது? e பவர் x. v என்னது? sin x. sin x இப்ப v dash ன்னு இருக்கு. sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x. இப்போ என்ன பண்ணோம்? நடுவுல பிளஸ் இருந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தேன் அடிஷன் ஆபரேஷன்ல பிளஸ் தான் ப்ரோ பண்ணணும். சூப்பர். இப்ப v அப்படியே எழுத சொல்றான், sin x அப்படியே எழுது. u வை டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்றான். u வந்து e பவர் x. e பவர் x டிஃபரன்ஷியேட் பண்ணா e பவர் x. அவ்வளவுதான். சோ என்ன ரெண்டு குவாண்டிட்டியை மல்டிப்ளை பண்ண ஆபரேஷன் கேட்டாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோ. இந்த ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிக்கோ. இது இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. uv dash plus vu dash. சூப்பரா? சூப்பர். இப்ப லாஸ்ட் ஆபரேஷன் என்னதுப்பா? டிவிஷன். இதுவும் சேம் லாஜிக். என்ன பண்ணணும் தெரியுமா? என்ன பண்ணணும் தெரியுமா? ஒண்ணுமே கிடையாது. இங்க வேற u by v, அதாவது மேல ஒரு ஃபங்க்ஷன் கீழ ஒரு ஃபங்க்ஷன் டிவிஷன் பண்றேன். பண்ணா vu dash minus uv dash divided by v square. இருங்க ப்ரோ, இப்போ இந்த ஃபார்முலாவை நானே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா. u ஒரு ஃபங்க்ஷன், v ஒரு ஃபங்க்ஷன், அதாவது இது ஒரு பேசிக் ஃபார்முலா, இது ஒரு பேசிக் ஃபார்முலா. ரெண்டுத்தையுமே டிவிஷன் பண்றேன். v அப்படியே எழுதணும், u வை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். மைனஸ் எழுதணும், u வை அப்படியே எழுதணும், ஆனா v யை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிவிஷன் போட்டு கீழ v இருக்க வேண்டிய இடத்துல v ஸ்கொயரா மாத்தி எழுதணும். என்ன எக்ஸாம்பிள் எடுக்கலாம்? sin x divided by cos x எடுக்கலாமா? sin x divided by cos x னா ஒண்ணும் இல்ல, tan x. tan x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரணும்? secant square x. இது டைரக்ட் ஃபார்முலா தான். பட் இத ட்ரை பண்ணி ஆன்சர் கரெக்ட்டா வருதான்னு செக் பண்ணலாமா? ஒருவேளை அவன் ஃபார்முலா தப்பா கொடுத்துட்டானா ட்ரை பண்ணி பார்ப்போம். vu, v என்ன எழுதணும்? cos x. சூப்பர். அதானே, இங்க v இருக்கு, cos x எழுதிட்டேன். u dash sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos square, I mean cos x. தெரியுதா? சரி, ரெண்டு காசு இருக்கிறதுனால மைனஸ் போட்டுக்கிறேன். மைனஸ் போட்டுச்சு. u அப்படியே எழுது, sin x அப்படியே எழுது. சூப்பர். v dash, v dashனா என்னது? cos x டிஃபரன்ஷியேட் பண்ணு. cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin x. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் வரும். ரெண்டு ஸ்கொயர் x இருக்கிறதுனால இந்த சைடு இது போட்டுறேன். டிவைடட் பை v ஸ்கொயர், cos ஸ்கொயர் x. இது ஐடென்டிட்டி, அதனால 1 வரும். டிவைடட் பை cos ஸ்கொயர் x ன்னு வருதா? which is nothing but 1 by எழுதுறத secant square x ன்னு எழுதலாம். அவன் கொடுத்திருக்க ஃபார்முலா வந்துச்சு. ப்ரோ நீங்க சொல்லி கொடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் புரியுது, ஆனா எனக்கு இந்த cos square x plus sin square x 1 தான் வரும். இந்த 1 by cos square x secant square x தான் தெரியலனா நான் trigonometry basics ன்னு உனக்கு வீடியோ சொல்லி தரேன். அந்த வீடியோல trigonometryல உனக்கு தேவையான எல்லா பேசிக்ஸும் பக்காவா சொல்லி தரேன். இப்போதைக்கு ஜஸ்ட் டிஃபரன்ஷியேஷன் எப்படி பண்ணணும்ன்றத மட்டும் கத்துக்கோ, அவ்வளவுதான். உனக்கு இது வரைக்கும் பண்ண தெரிஞ்சிச்சுனாலே நீ டிஃபரன்ஷியேஷன் கத்துக்கிட்ட. எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் நீ கத்துக்கணும். 4 ஆபரேஷன் பக்காவா சொல்லி கொடுத்துட்டேன். சரி, ஓகே. இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் தேர்ட் ஸ்டெப் அண்ட் ஃபைனல் ஸ்டெப், இதோட டிஃபரன்ஷியேஷன் ஓவர். செயின் ரூல் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கேன். உங்க எல்லாருக்கும் செயின்னா என்னன்னு தெரியுமா? என்ன ப்ரோ கேட்குற, சைக்கிள் செயின் தானே? சரி, அதை ஏன் செயின்னு சொல்றோம்? சுத்திக்கிட்டே இருக்கும் ப்ரோ. அதே மாதிரிதான் இங்க நிறைய இருக்கும்,
அதை ஒண்ணா சால்வ் பண்ணும். அதாவது இங்க 2-3 ஃபங்க்ஷன்ஸ்க்கு மேல இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா முதல்ல நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணது அவுட்டர் ஃபங்க்ஷன், அதுக்கு அடுத்து இன்னர் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணும். முதல்ல அவுட்டர் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணு, அடுத்து இன்னர் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணு. சத்தியமா இப்ப நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிருக்காதுன்னு தெரியாது, பிகாஸ் புரிஞ்சிருக்காது. அதுக்காக நான் உனக்கு எக்ஸாம்பிளோட சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ப்ரோ, பேசிக் ஃபார்முலா cos x. சூப்பர். ஒருவேளை sin x ஸ்கொயர் இருந்தா, இப்ப கவனி, x ஸ்கொயரை தனியா டிஃபரன்ஷியேட் பண்ண சொன்னா x பவர் n ஃபார்முலா யூஸ் பண்ணிப்ப. sin x டிஃபரன்ஷியேட் பண்ண சொன்னா cos x ன்னு சொல்றேன். ஆனா sin x ஸ்கொயர்னு சொன்னா உனக்கு டவுட் வருது இல்ல, ஏன்னா இந்த இடத்துல 2 பேசிக் ஃபார்முலா இருக்கு. இது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கா? கிடையாது. டிவிஷன்ல இருக்கா? கிடையாது. அடிஷன்ல இருக்கா? சப்ட்ராக்ஷன்ல இருக்கா? கிடையாது. இந்த 2 ஃபார்மேட்லயும் வரலையா? அப்ப அதுலதான் இந்த 3வது ஃபார்மேட்டை யூஸ் பண்ணும், அதாவது செயின் ரூல். எப்ப நிறைய ஃபங்க்ஷன் சேருதோ, இந்த மல்டிப்ளிகேஷன் ரூல்லயும் வரல, டிவிஷன் ரூல்லயும் வரலன்னா இந்த செயின் ரூல் யூஸ் பண்ணும். செயின் ரூல் என்ன சொல்லுது? சிம்பிள். வெளியே இருந்து உள்ள போய் டிஃபரன்ஷியேட் பண்ணு, அவுட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணு, இன்னரை டிஃபரன்ஷியேட் பண்ணு. இப்ப கவனி, இங்க எது அவுட்டர் எது இன்னர்? ப்ரோ பார்த்தாலே தெரியுது, சைன் தான் வெளியே இருக்கு, அதுக்குள்ளதான் x ஸ்கொயர் இருக்கு, அவ்வளவுதான். இப்ப சைனை நீ இத டோட்டலா நீ sin x ன்னு எடுத்துக்கணும். ஓகே, இப்ப sin x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் தெரியுமா? முதல்ல cos x ஸ்கொயர். கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? நல்ல கவனி, அவுட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணும். அவுட்டர் என்னது? sin x. இங்க x க்கு பதிலா என்ன இருக்கு? x ஸ்கொயர் இருக்கு. அப்ப sin x ஓட ஃபார்முலா என்ன? cos x. இங்க x க்கு பதிலா என்ன இருக்கு? x ஸ்கொயர். கரெக்டா? இப்ப இத மல்டிப்ளை பண்றேன். ஏன்னா அவுட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டேன், உள்ள இருக்க இன்னரை டிஃபரன்ஷியேட் பண்ணியா? பண்ணல. இன்னர் என்னது? x ஸ்கொயர். x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா முன்னாடி என்ன போறோம்? x பவர் ஃபார்முலா 2x எழுது. ஃபைனல் ஆன்சர் என்ன? cos x ஸ்கொயர் 2x. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சரி ப்ரோ, எனக்கு இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி கூட அப்படின்னா, கவலையே படாத நண்பா. சேம் லாஜிக். செயின் ரூல் என்னது? அவுட்டர் ஃபங்க்ஷன், இன்னர் ஃபங்க்ஷன். இதுதான் மேட்டர். உனக்கு அகைன் ஒன்னு சொல்லிடுறேன். இப்படி இருந்தா என்ன பண்ணுவேன்? sin ஸ்கொயர் x. அகைன் sin x சால்வ் பண்ணலாம், ஆனா sin ஸ்கொயர் x க்கு இருக்கா? கிடையாது. சோ அவுட்டர் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணி இன்னர் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணு. அவுட்டர் ஃபங்க்ஷன் x பவர் n ஃபார்முலா. இப்ப 2 முன்னாடி கொண்டு வா. 2 - 1 1 எழுதி. சரி, இப்ப நான் இததான் டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கேன், ஆனா 2 டிஃபரன்ஷியேட் பண்ணி முன்னாடி கொண்டு வந்தாச்சு. சைனை டிஃபரன்ஷியேட் பண்ணலையே. சோ அவுட்டர் ஃபங்க்ஷன் இங்க 2, இன்னர் ஃபங்க்ஷன் இங்க sin x. அததான் சொல்ல வரேன். சோ 2 sin x, இன்னர் ஃபங்க்ஷன் என்னது? உள்ள இருக்க sin x cos x. இது என்ன ஃபார்முலானா sin 2x. நான் சொன்ன மாதிரி ட்ரிகாமெட்ரி பேசிக்ஸ் நீ படிச்சிட்டனா இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நீ எழுதிடுவ. சோ ஐ திங்க் இது வரைக்கும் உனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும், இந்த ஃபார்முலாஸை புரிஞ்சிருக்கும். செயின் ரூல் மட்டும் உனக்கு தெரியலனா சிம்பிளா சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோ. 2 ஃபங்க்ஷன் ஆர் 3 4 5 ஃபங்க்ஷன், எத்தனை ஃபங்க்ஷன் வேணா இருக்கலாம். நீ என்ன பண்ணணும்னா வெளில இருக்க ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிட்டே உள்ள இருக்க ஃபங்க்ஷனையும் நோக்கி போயிட்டே இருக்கணும். இப்ப இதா லேட்டஸ்ட் இங்க ஒரு ஃபங்க்ஷன், இங்க ஒரு ஃபங்க்ஷன், இங்க ஒரு ஃபங்க்ஷன், இங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. எந்த ஃபங்க்ஷன் வெளியே இருக்கோ அதுல இருந்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அடுத்து அடுத்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணு, அடுத்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணு, அடுத்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணு. 4 ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணி மல்டிப்ளை தான் பண்ணணும். உள்ள பிளஸ் மைனஸ்லாம் கொடுத்தாரு. ஜஸ்ட் நான் இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணிருக்கல, அது மாதிரி. அவுட்டர் ஃபங்க்ஷன் எது கண்டுபிடிக்கிறது, அவுட்டர் ஃபங்க்ஷன் எது இன்னர் ஃபங்க்ஷன் எதுன்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சிச்சுன்னா பக்காவா ஈஸியா எடுத்துக்கலாம். நீ ஜஸ்ட் 11th மேக்ஸ் புக் எடுத்து செக் மட்டும் பண்ணி பாரு. இந்த மாதிரி இருக்கு, செயின் ரூல் யூஸ் பண்ணி நிறைய சம்ஸ் இருக்கும், ஒரு எக்ஸசைஸே இருக்கு. அதுல உட்காந்து கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணி பாரு, ஈஸியா வந்துடும். அவ்வளவுதான் டிஃபரன்ஷியேஷன். நீ 11th அந்த ஒரு லெசன் படிச்சது இவ்வளவுதான். இதை தாண்டி இன்னும் ஒரு மெத்தட் இருக்கு, பட் அந்த மெத்தடை நம்ம 12th மேக்ஸ் டிஃபரன்ஷியேஷன் படிக்கிறப்ப பாத்துக்கலாம். இப்போதைக்கு இது போதும். ஓகேவா? தட்ஸ் ஆல். ஐ திங்க் நான் சேலஞ்சில் வின் பண்ணமா எனக்கு தெரியல, கொஞ்சம் டைம் எடுத்திருக்கோம், பட் ஓகே. இவ்வளவுதான்டா டிஃபரன்ஷியேஷன். ஸோ உனக்கு கிளியரா புரிஞ்சிச்சா இல்லையான்றத கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணு, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு. அவ்வளோதான்.
ஸோ நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறேன் நண்பா. போயிட்டு வரட்டா. பை பாய்.